உலகம் முழுவதும் இன்று ஈஸ்டர் திருநாள் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. புனித வெள்ளியில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து அடுத்த 3வது நாளில் உயிர்த்தெழுந்த நாளே ஈஸ்டர் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இன்று ஈஸ்டரை முன்னிட்டு சென்னை சாந்தோம் தேவாலயத்தில் மாலை முதல் நள்ளிரவு 2 மணி வரை சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இயேசு உயிர்த்தெழும் காட்சிகளும் இயேசுவை போற்றும் பாடல்களுடன் ஆராதனையும் இடம்பெற்றன. பின்னர் மயிலை பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி ஈஸ்டர் தின செய்தியை வெளியிட்டார். இந்த விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நம்முடைய இந்திய நாட்டிற்கும் சரி, உலக அளவிற்கும் எங்கும் நீதி செழிக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும், சகோதரத்துவம் இருக்க வேண்டும். எல்லோரும் இறைவனின் பிள்ளைகள் என்ற உணர்வுடன் இறைவன் எல்லோரையும் அன்பு செய்கின்றார் என்பதுதான் கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்து உயிர்க்கும் விழா. வயசாதசாமி பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு கல்வாரி மலையில் மரித்தார். அதை நினைவு கூறும் விதத்தில் நாங்கள் குட் ஃப்ரைடே என்ற திருப்பலியை நாங்கள் கொண்டாடினோம். இன்னைக்கு ஈஸ்டர். அவர் 3ஆம் நாள் சொன்னபடி உயிர் தருவார் என்று சொன்னார். அதேபடி உயிர் தந்துக்கிறாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மதுரை கீழவாசலில் உள்ள தூய மரியன்னை பேராலயத்தில் ஈஸ்டரை முன்னிட்டு இயேசு கிறிஸ்துவின் சிலை திறந்து வைக்கப்பட்டது. பின்னர் நடந்த திருப்பலியில் திரளான கிறிஸ்தவர்கள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனை செய்தனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இயேசு உயிர்த்தெழும் நிகழ்ச்சி வண்ண விளக்குகள் ஒலி ஒளியுடன் தத்ரூபமாக அரங்கேற்றப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் கிறிஸ்து அரசர் தேவாலயத்தில் ஈஸ்டர் உயிர்ப்பு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் உயிர்ப்பின் அடையாளமாக ஈஸ்டர் முட்டைகள் வழங்கப்பட்டன.